guys, நம்ம சேல்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபேமிலி மக்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். சம் வீடியோ யூடியூப் லிங்க் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சேர்த்து பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்கள். ஃபர்தர் வீடியோஸ் வந்து ஷார்ட்ஸ்க்கு ஸோ பார்த்தீங்கன்னா ஐபிஎல் 2026 கிட்டத்தட்ட முடிய போகுது மக்களே. கண்ணை திறக்கிறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஐபிஎலோட எண்டிங் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம், பிஸ்னஸ் எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா செமிஃபைனல் 1 எலிமினேட்டட், செமிஃபைனல் 2 ஃபைனல்ஸ், அவ்வளோதான் முடிய போகுது ஐபிஎல். எவ்வளோ சீக்கிரம் போகுது பாருங்களேன். 4 மார்ச் எண்டு எப்படா வரும் நம்ம வெயிட் பண்ணியிருந்தோம். T20 வேர்ல்ட் கப் இந்தியா கப் அடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஐபிஎல்லே முடிய போகுது. அப்புறம் திரும்பி எப்போ ஐபிஎல்ன்ற மாதிரி நம்ம வெயிட் பண்ண போகிறோம். ஸோ என்ன சொல்கிறது, ஹேட்ஸ் ஆஃப் இந்த 2 months சூப்பராக போச்சு. உங்கள் எல்லாருக்கும் என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்திருக்கும் நம்புறேன். நம்ம சேனலையும் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் போட்டு என்டர்டெயின் பண்ணியிருப்பேன் நம்புறேன். எனக்குமே சூப்பராக இருந்து இந்த 2.5 months ஐபிஎல். ஸோ வாங்க பிஸ்னஸ் எண்டுக்குள்ளே வந்துச்சு. சரி அதெல்லாம் பார்ப்போம். சரி இப்போ என்னடா நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவ்வளோதான், லீக் ஸ்டேஜஸ் முடிஞ்சு போச்சு, செமிஃபைனல் வந்தாச்சு. ஸோ ஆர்சிபி, ஜிடி, SRH, RR தான் குவாலிஃபை இருக்காங்க. மற்ற எல்லா டீம்ஸும் எலிமினேட் ஆகிட்டாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிட்ட எலிமினேட் ஆனது 3 டீம், டெல்லி கேபிட்டல்ஸ், பஞ்சாப் கிங்ஸ், கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். ஏன்னா பஞ்சாப் 15 அவுட் ஆனாங்க, டெல்லி 14, கொல்கத்தா 13. மிச்சபடி யாருமே கிட்ட கூட வரல. சிஎஸ்கேவோ எம்ஐயோ எல்எஸ்ஓ அவங்க 3 பேருக்குமே மற்ற டீமை கம்பேர் பண்ணும்போது ஒரு போர் சீசனாக தான் அமைஞ்சுது. பட் என்ன சொல்கிறது, டிசப்பாயிண்டிங் சீசன். லாஸ்ட் டு ரிமெம்பர் நம்ம எலிமினேட் ஆன ஒவ்வொரு டீமுக்கும் டீம் ரிவ்யூ போடுவோம் ஐபிஎல் முடிச்சதுக்கப்புறம். சிஎஸ்கே, எம்ஐ, எல்எஸ்ஜி, கேகேஆர் ஏன் ஒழுங்காக போல என்ன எதுன்னு வீடியோ வரும். ஸோ வெயிட் பண்ணுங்கள், ஸ்டே டியூன் மக்களே. சரி பிளே ஆஃப் எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள். 1 and 2 ஆடுவாங்க, 3 and 4 ஆடுவாங்க. 1 and 2 செமிஃபைனல் 1. அதில் ரிசல்ட் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஆர்சிபி ஜிடியில் ஆர்சிபி ஒரு மிதிச்சிட்டாங்க ஜிடியை. ஆர்சிபி ஃபைனல் போயிட்டாங்க. இப்போ ஜிடி முல்லன்பூரில் வெயிட் பண்ணுவாங்க. SRH RRல ஜெயிக்கிறவங்க ஜிடியோட முல்லன்பூரில் ஃப்ரைடே ஆடுவாங்க. அது செமிஃபைனல் 2. ஸோ செமிஃபைனல் 2ல் ஜெயிக்கிற டீம் ஸ்ட்ரெயிட்டாகவே ஃபைனல் போயிடும். அங்கே அகமதாபாத்தில் ஆர்சிபி யாரோட ஆட போகிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்பாங்க. ஆர்சிபி 2 out of 2 ஜெயிச்சுட்டு வெறியோட இருக்குன்னு பார்ப்பாங்க. 2025 2026 எப்படியாவது கப் அடிச்சு இது பண்ணணுன்னு இருப்பாங்க. மேல் அதர் டீம்ஸ் SRH RRக்கு இது ஒரு கடினமான பாதியாக இருக்கும் போது ஜிடி யார் அடிச்சா தான் ஃபைனல் போக முடியும். சொன்னால் நடக்குதுன்னு பார்க்கலாம். சரிடா அதெல்லாம் ஓகே. இன்னைக்கு வீடியோவில் நீ என்ன பேச போகிறோம், அந்த கண்டென்ட்டுக்கு வாடா, எனக்கு இது அப்படின்னு நீங்கள் கேட்கறது புரியுது. ஸோ அந்த கண்டென்ட்டுக்கே நான் வரேன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன மேட்ச் ப்ரிவியூ பற்றி பேசணும்னா எலிமினேட்டர் பிட்வீன் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அண்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் இன் முல்லன்பூர் வெட்னஸ்டே நைட் 7:30 PM மேட்ச் பற்றி தான் ப்ரிவியூ பார்க்க போகிறோம். 2 டீமோட பிளேயிங் லெவன் என்ன, பிச் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்க போகுது, வின் ஃபேக்டர் என்னவா இருக்க போகுது, முல்லன்பூரில் ஏதாவது இன்ஜுரி கன்சர்ன்ஸ் இருக்கா, யார் இன்னைக்கு ஐபிஎல் பயணம் முடிய போகுது, யார் இன்னும் ஃபர்தராக கண்டினியூ பண்ண போகிறாங்க, யாருக்கு நிறைய சான்ஸ் இருக்குது, என்ன பண்ணால் ஜெயிக்கலாம். அண்ட் இந்த 2 டீம் இங்கேருந்து ஜெயிச்சு ஃபைனல் போய் கப்படிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபேக்ட் ஆஃப் த டேயில் இன்றைக்கி நம்ம என்ன ஃபேக்ட் ஆஃப் த டே பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் அண்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் இது வரைக்கும் பிளே ஆஃப் ஆடிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆடிருக்காங்க. 2 தடவை ஆடிருக்காங்க. எப்போனா 2013 எலிமினேட்டர். எஸ் 2013 இந்த சன்ரைஸ் ஹைதராபாத் ஃபர்ஸ்ட் டைம் ஐபிஎல் வந்தப்போ அப்போ அந்த டீம் 4th டீமாக குவாலிஃபை ஆகி எலிமினேட்டரில் ஆடினாங்க RR கூட. பட் அங்கே என்னாச்சுன்னா RR SRH தோக்கடிச்சிட்டாங்க எலிமினேட்டர். அது ஒரு லாஸ்ட் ஓவர் வரைக்கும் போகும், டெல்லியில் ஆடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11 years கழிச்சு 2024 செமிஃபைனல் 2ல் இந்த 2 டீம் ஆடினாங்க. அங்கே சேப்பாக்கில் ஆடினாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா SRH RR தோக்கடிச்சாங்க. ஸோ இந்த செமிஃபைனல் பேட்டில் இந்த 2 டீமும் 2 தடவை ஆடி இருக்காங்க. அதில் ஒரு தடவை SRH, ஒரு தடவை RR ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இன்னைக்கு 3rd டைம் மேட்ச் ஜெயிக்கலான்னு பார்க்கலாமே. சரி அது ஃபேக்ட் ஆஃப் த டே. குவிஸ் செக்ஷனுக்குள்ளே போவோம். குவிஸ் உங்களுக்கு என்டர்டெயின் பண்ண தான் மக்களை வைக்கிறது. ஆனால் யாருமே அவ்வளோவா ட்ரை பண்ண மாட்டீங்க. ஈவன் ஒரு கமெண்ட் கூட போட மாட்டீங்க. கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ரெகுலராக சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இதான் ரிப்ளை பண்ணாங்க. நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். உங்களோட கிரிக்கெட்டிங் நாலேஜ் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஐபிஎல் பிடிக்கும் அதுக்காக தான் இந்த குவிஸ்லாம் வைக்கிறேன். அட்லீஸ்ட் தெரியுதோ தெரியல ஆன்சர் பண்ணுங்க. கரெக்டாக இருந்தால் நான் கமெண்ட் பண்ணுவேன், தப்பாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுவேன். கரெக்ட் ஆன்சரை பின் பண்ணுவேன், இல்லை நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லுவேன். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி ஜிடி 2022 செகண்ட் டைம் ஆடும்போது ஒரு பிளேயர் செஞ்சுரி போட்டாங்க. அது யாருன்னு சொல்லியிருந்தேன். அது கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா விராட் கோலி. அது யாருமே சொல்லல. ஸோ கஷ்டமாக இருந்தது. பட் இன்னைக்கு வீடியோ ரொம்ப ஈஸியாக தான் வச்சிருக்கேன். RRக்கும் SRHக்கும் ஐபிஎல் ஹிஸ்ட்ரியில் காமனாக இன்னும் ஒரு 3 இல்லை 4 ஓவர்சீஸ் பிளேயர் நேம் சொல்லுங்கள். ரொம்ப ஈஸி மக்களே. 3 or 4 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் ஹூ ஹேவ் பிளேட் ஃபார் போத் RR in SRH இன் ஐபிஎல் ஓவரால் ஹிஸ்ட்ரி. கரெக்டான நேம்ஸை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எல்லா கமெண்ட்டுக்கும் ஆன்சர் பண்ணேன். கரெக்டான கமெண்ட்டை பின் பண்ண நெக்ஸ்ட் வீடியோவில் ஆன்சர் சொல்கிறேன். சரி ஓகே, பிச் கண்டிஷன்ஸ்க்கு போவோம். ஸோ எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா முல்லன்பூர் சண்டிகர் அங்கே நடக்குது. ஸோ இந்த ஸ்டேடியம் பார்த்தீங்கன்னா சிமிலர் டு தர்மசாலா தான் சொல்ல மக்கள். ஏன்னா இங்கேயுமே தர்மசாலா மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் ஸ்கொயர் பவுண்டரிஸ் பெருசு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேன் ஓரியன்டட் பிச்சு தான். இங்கே பவுலர்ஸ்க்கு பர்சிஸ்டன்ஸே இருக்காதான்னு கேட்டிங்கன்னா தர்மசாலா மாதிரி இனிஷியல் 6 ஓவர்ஸில் உங்களுக்கு ஸ்விங் அண்ட் சீம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. பட் அது கூட நீங்கள் கரெக்டாக போட்டால் தான் கிடைக்க முடியும். இல்லைனா உங்களுக்கு ரொம்ப கஷ்டம். பட் நைட் கேம்ஸில் கண்டிப்பாக ஸ்விங் அண்ட் சீம் இங்கே ஓரளவுக்கு ஆஃபர் பண்ணோம். ஸோ அதனால் டாஸ் ஜெயிக்கிற டீம் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடிட்டு தான் டெஃபினெட்லி தர்மசாலா சொல்கிற மாதிரி எனிதிங் அபவுட் 210 வில் பி சேஃபர். ஏன்னா 210 கம்மி நீங்கள் எவ்வளோ அடிச்சாலும் இந்த ஸ்கோரில் சேஸ் பண்ண முடியும். ஏன்னா இங்கே டியூ அவ்வளோ வராது. பட் செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா பால் கொஞ்சம் ஈஸ் அவுட் ஆகும். பிச்சு ஓரளவு ஃப்ரீ ஆகிடும் பேட்டிங் ஆடுறதுக்கு. ஸோ பேட்ஸ்மேன்ஸ்க்கு செகண்ட் இன்னிங்ஸில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட நல்லா வரும். பட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸுமே நல்லா தான் இருக்கும் என்ன கேட்டால். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வின் கண்டிஷன்ஸ் 2ங்க. பவர் பிளேயில் பேட்டிங் எந்த 2 டீம் பவர் பிளேயில் ஹையஸ்ட் ரன்ஸ் அடிக்கிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக அட்வான்டேஜ் இருக்குது. ஏன்னா பவர் பிளேயில் கண்டிப்பாக பால் அலையஞ்சாலும் கூட பேட்டுக்கு நல்லாவே வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 15 to 20 bowling லாஸ்ட் 5 overs bowling. இந்த 2 வின் ஃபேக்டர் எந்த டீம் டிக் பண்ணுறாங்களோ டெஃபினெட்லி தே ஹேவ் வின்னிங் சான்ஸ். டாஸ் ஜெயிச்சு ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்காதீங்க, சேசிங் எடுங்க. முல்லன்பூரில் சேசிங் டீம் ஆல்வேஸ் ஹேவ் ஹையர் ஹேண்ட். பட் SRH ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி ரன்ஸ் அந்த போர்ட் போட்டு ப்ரெஷர் போட்டு நினைப்பாங்க. அப்படி போட்டதா இருந்தால் நீங்கள் 210 மேலே அடிச்சிங்கன்னா டெஃபினெட்லி
உங்களுக்கு வின்னிங் சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. சரி, அப்போ எஸ்ஆர்ஹெச் கிட்டே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ பாயிண்ட்ஸ் டேபிளில் 3rd பிளேஸில் முடிச்சாங்க எஸ்ஆர்ஹெச். ஒரு சின்ன மார்ஜினில் டாப் 2 விட்டாங்க. இல்லைனா ஜிடிக்கு பதில் அவங்க தான் 2nd பிளேஸில் முடிச்சிருக்கணும். பட் தட் டசன்ட் கிவ் them a -1. ஸோ எஸ்ஆர்ஹெச் இந்த சீசன் சூப்பராக போயிருக்கு. தேர் bowling has finally stood up. 2024லையும் சரி 2025லையும் சரி கொஞ்சம் bowling டிப்ளீட்டாக தெரிஞ்சாங்க. பட் இந்த இயர் bowling சூப்பராக இருக்குது. bowlingனாலே எக்கச்சக்க மேட்சஸ் ஜெயிச்சாங்க. அவங்க பேட்டிங் உங்களுக்கே தெரியும், தட்டாலிட்டி பேட்டிங் ஆஃப் IPL எவர். ஏன்னா டாப் 4ல் ஒருத்தருக்கு மாட்டினாலுமே அங்கே காலி, அதில் 2-3 பேருக்கு மாட்டினா மொத்த டீமே காலி. நீ அவனை சுடு தண்ணியிலேயே கை விட்ட அந்த டெம்ப்ளேட் தான் எஸ்ஆர்ஹெச்சுக்கு போடணும். ஸோ பார்த்தீங்கன்னா பயங்கரமான டீம் எஸ்ஆர்ஹெச். ஸோ அவங்களோட டீம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். எஸ்ஆர்ஹெச் எனக்கு தெரிஞ்சு அதே டீம் தான் போவாங்க. லாஸ்ட்டாக கூட ஆர்சிபி கூட என்ன ஆனாங்களோ, அபிஷேக் சர்மா லோ பண்ணி டிராவிஸ் ஹெட். எஸ்ஆர்ஹெச்சில் ஒரு வீக் ஸ்பாட்னா அது டிராவிஸ் ஹெட் தான். ஏன்னா மனுஷன் சுத்தமாக அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்காரு. எம்ஐ மேட்சும் அதுக்கப்புறம் ஒரே ஒரு மேட்ச் கேகேஆர் மேட்ச் தான் அடிச்சார். மற்றபடி டிராவிஸ் ஹெட் எங்கன்னு அப்படின்னு தேட வேண்டியதாக இருக்குது. 1-1ல் த கிளாசி என்ன சொல்கிறது, கிளாசின் இந்த பாக்கெட் டைனமோ இஷான் கிஷான் பீக் ஃபார்மில் இருக்கார். T20 வேர்ல்ட் கப் வந்து இந்த ஃபார்மை கேரி ஃபார்வர்ட் பண்ணார். சூப்பராக ஆடி கொடுத்துருக்காரு. மோர் தென் 400 ரன்ஸ். சூப்பர் சீசன் இஷான் கிஷானுக்கு ஆஃப்டர் லாங் டைம். 4th பார்த்தீங்கன்னா கிளாசி கன்சிஸ்டன்ட் கிளாசன். இவர் தான் பார்த்தீங்கன்னா நியாயமாக பர்பிள் கேப் வாங்கணும். ஏன்னா நம்பர் 4ல் வந்து ஒரு பேட்ஸ்மேன் 500+ ரன்ஸ் அடிச்சு அந்த காம்படிஷன்லேருந்து டாப் 5ல் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாகரிங் அச்சீவ்மெண்ட். ஹேட்ஸ் ஆஃப் கிளாசன் அவர். ஸோ இந்த டாப் 4 ஆர்ஆரால் உடைக்க முடியுமா தெரியல. பட் உடைக்கக்கூடிய பவுலிங் இருக்குது. பட் அது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏன்னா இந்த 4 பேரில் 2 பேருக்கு மாட்டாலுமே மேட்ச் முடிஞ்சிச்சு. அதில் ஒருத்தருக்கு மாட்டினா கொஞ்சம் முடிஞ்சுது, 2 பேருக்கு மாட்டினா மொத்தமாக முடிஞ்சுது, 3 பேருக்கு மாற்றினா செகண்ட் இன்னிங்ஸ்க்கும் சேர்த்து மேட்ச் முடிஞ்சுதுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி இந்த 4 பேருமே இவங்க ரொம்ப டெட்லி பேட்டிங். ஏன்னா அபிஷேக் சர்மா ஆர்ஆருக்கு அகைன்ஸ்டாக பேட்டிங் ஆடுறது பிடிக்கும். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூரில் ஒரு நல்ல 30 அடிச்சார். இஷான் கிஷான் இந்த தடவை ஆர்ஆர் கூட ஆடின 2 மேட்ச்மே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் நாக் அடிச்சார். ஒரு தடவை 50, 2 தடவையுமே 70+ அடிச்சார். ஜெய்ப்பூர்லையும் சரி ஹைதராபாத்லையும் சரி. கிளாசன் ஆஸ் ஆல்வேஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ஆடி கொடுத்துருக்காரு ஆர்ஆர் கூட. அவருக்கு வந்து ஒரு பிடிச்ச டீம் ஆர்ஆர். ஸோ அதனால இந்த 3 பேருக்கும் ஃபேவரட் ஆப்பனன்ஸ்னால் ஓரளவுக்கு ஆறாங்க. அதுவும் இஷான் கிஷான் கிளாசனுக்கு ரொம்ப பிடிச்ச ஆப்பனன்ட் ஆர்ஆர். அபிஷேக் சர்மா கொஞ்சம் ஆர்ச்சர் தலைவலியை தானே ஆடி கொடுத்துருவார். அதே மாதிரி டிராவிஸ் ஹெட்டும் ஆர்ச்சர் தலைவலியை தானே ஆடக்கூடிய. ஏன்னா ஆர்ச்சர் வந்து டிராவிஸ் ஹெட்டை சொல்லி எடுத்திருக்காரு. ஸோ ஆர்ஆருக்கு அகேன்ஸ்டாக டிராவிஸ் ஹெட்டுக்கு 2025ல் ஃபஸ்ட்டு மேட்ச்க்கு அப்புறம் மற்ற எந்த மேட்ச் ஆடினது கிடையாது. ஸோ அதனால் டிராவிஸ் ஹெட் கொஞ்சம் வீக் ஸ்பாட்டாக இருக்கார். பட் அபிஷேக் சர்மா கொஞ்சம் நின்று ஆடணும். அவரும் சுற்றி அவுட் ஆகிட்டார்னா பவர் பிளேயில் ஒரு 2 விக்கெட் போச்சுன்னா கண்டிப்பாக எஸ்ஆர்ஹெச்சுக்கு ப்ரெஷர் ஆகிடும். ஏன்னா ஆர்ச்சர் பீக் ஆஃபீஸ் ஃபார்மில் இருக்கார். மேட்ச் ஆன் மேட்ச் வந்து ஒரு 2 விக்கெட் எடுக்கிறான்னு பவர் பிளேயில் இஸ் லுக்கிங் ஸோ டெட்லி. ஸோ அவர் எப்படி அபிஷேக் அண்ட் ஹெட் அப்ரோச் பண்ண போகிறாங்கன்றதை நான் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஈவன் இஷான் கிஷான் ஃபார் சர்டன் எக்ஸ்டென்ட் அவங்க ஆர்ச்சர் தலைவலியை தாண்டிட்டா இது கண்டிப்பாக என்ன சொல்ல 200 அடிக்கக்கூடிய பேட்டிங் லைன் நமக்கு 250 அடிக்கும். ஏன்னா ஆர்ஆர் போலிங் கொஞ்சம் வீக்காக தான் இருக்கு. நீங்கள் ஆர்ச்சர் தூக்கிட்டா 5ல் நிதிஷ்குமார் ரெட்டி அவர் ஒரு சென்சேஷனாக இருந்திருக்காரு. போட் வித் பேட் அண்ட் பால் சூப்பராக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. 6ல் சலீல் அரோரா. 7ல் நான் வந்து ஸ்மரன் ரவிச்சந்திரன். அவர் அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி தர மாதிரி தெரியல. ஸோ அதுக்கு நான் பழைய மாதிரி அனிகேத் வர்மாக்கே போவோம். ஹீ கேன் டூ வெல். அவங்க ஹார்ஷ் டூபே ஆடுற மாதிரி தெரியல. ஹார்ஷ் டூபேக் பதிலாக லாஸ்ட் மேட்ச் ஹர்ஷல் பட்டேல் ஆனார். ஸோ அவங்க அதை எப்படி பார்க்குறாங்கன்னா ஒரு ஸ்பின் ஓரியன்டட் பிச்சாக இருந்தால் ஹர்ஷ் பட்டேல் கிட்ட ஹர்ஷ் டூபே கிட்ட போகிறாங்க. ஸ்லோயஸ் ஒன் எஃபெக்டிவாக இருக்கிற பிச்சாக இருந்தால் அவங்க ஹர்ஷல் பட்டேல் கிட்ட போகிறாங்க. இல்லை பேஸ் ஓரியன்டட் பிச்சாக இருந்தால் பிரஃபுல் இன்ஜே கிட்ட போகிறாங்க. ஸோ அப்படி தான் அந்த இம்பாக்ட் பேராக யூஸ் பண்ணாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா 8ல் வந்து கமின்ஸு, அதுக்கப்புறம் 9ல் வந்து சிவாங் குமார், 10ல் சாகிப் ஹுசேன், 11ல் ஈஷான் மல்லிங்கா. இம்பாக்ட் பேராக ஈஷான் மலிங்கா வருவான்னு நினைக்கிறேன். பட் இப்போ ஈஷான் மலிங்கா 11th இருக்காது. அதனால இம்பாக்ட் பிளேயர் அவங்க வயசாக தான் யூஸ் பண்ணாங்க. ஸ்பின்னர்னா ஹர்ஷ் டூபே, ஃபாஸ்ட் பவுலர்னா பிரஃபுல் இன்ஜே, ஸ்லோயர் ஒன்னா ஹர்ஷல் பட்டேல். ஸோ எப்படி தான் யூஸ் பண்ணாங்க. ஸோ எஸ்ஆர்ஹெச் கொஞ்சம் பிரெயினியாகவே வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பவுலிங் டிபார்ட்மெண்ட் ஏன் நல்லா வேலை செய்யணும். கமின்ஸ் ஃப்ரம் இஸ் கம்பேக் சூப்பராக போகிறாரு. விக்கெட் எடுக்கிறனால நல்லா கண்டெயின் பண்ணுறாரு. விக்கெட் எடுத்தால் 2-3 சூப்பராக எடுக்கிறாரு. ஸோ ஹீஸ் லீடிங் த டீம் வெரி வெல். சாகிப் ஹுசேன் சூப்பர் ஃபைண்ட் ஆஃப் த டோர்னமெண்ட். பிக் பண்ணவே முடியல. என்னதான் 40-35 போனாலும் அவரோட ஸ்லோயர் வந்து சுத்தமாக யாராலும் ரீட் பண்ண முடியல. இதே ஆர்ஆர் கைங்ஸ்டாக தான் அவர் ஸ்டார்ட் பண்ணார். அவரும் பிரஃபுல் இன்ஜேவும். ஸோ எஸ்ஆர்ஹெச் மைட் பி டெம்ப்டட் டு பிரிங் பேக் பிரஃபுல் இன்ஜே. ஏன்னா லாஸ்ட் டைம் அவர் தான் என்ன சொல்கிறது ஜெய்ஸ்வாலையும் தூக்குனாரு. அதே மாதிரி சூரியவன்ஷும் தூக்குனாரு. சகிப் ஹுசேன் நல்லா போட்டான்ற போது திஸ் வில் பி வண்டர்ஃபுல் பேட்டில். சிவம் குமார் பிட்ஸ் அண்ட் பீசஸ் நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ அதே மாதிரி ஈஷான் மலிங்கா பார்த்தீங்கன்னா பர்பிள் கேப் ஹிஸ்ட்ரியில் இருந்தார். பட் இப்போ கொஞ்சம் ஸ்லோவாக கீழே நிற்கிறார். பட் தட் டசன்ட் மீன் இட் டசன்ட் டூ வெல். சூப்பராக பண்ணியிருக்காரு ஈஷான் மலிங்காமே. ஸோ பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச்சுக்கு ஒரு பவுலிங் லைனப் செட் ஆயிடுச்சு. அவங்களுக்கு தேவைப்பட்டால் அந்த 5th 6th பவுலிங் ஆப்ஷன் வந்து இம்பாக்ட் பிளேயராக எப்படி யூஸ் பண்ணால் யூஸ்லாம். ஸோ எஸ்ஆர்ஹெச்சுக்கு வீக்னஸ்னு பார்த்தீங்கன்னா 3 நடந்தாங்க. டாப் 2 சப்போஸ் பவர் பிளேக்குள்ள அவுட் ஆகிட்டா எப்படி அப்ரோச் பண்ணுவாங்க. அதாவது ஆர்ச்சர் கிட்டே இல்லை பர்கர் கிட்டே ஹெட் அபிஷேக் அவுட் ஆகிட்டா எப்படி அப்ரோச் பண்ணுவாங்க. மிடில் ஆர்டர் சப்போஸ் கிளாஸன் அடிக்கலனா எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா கிளாஸன் மேட்ச் ஆன் மேட்ச் உங்களுக்கு அடிச்சு கொடுத்துருக்காரு. சப்போஸ் கிளாஸன் அடிக்கலனா நிதிஷ், சலீல், அதுக்கப்புறம் அனிகேத் ஸ்மரன், கமின்ஸ் இவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் பவுலிங்கில் கமின்ஸ்க்கு அதே மாதிரி என்ன சொல்கிறது சகிப் ஹுசேன் இல்லைனா ஈஷான் மலிங்காக்கு ஒரு பேட் டே வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க. இது 3 மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு எஸ்ஆர்ஹெச் வீக்னஸாக இருக்குது. மற்றபடி எஸ்ஆர்ஹெச் ஹை ஃப்ளைங் செம்ம டீமாக தெரியாங்க தோக்கடிக்க.
ஸோ அந்த அதர் ஹேண்ட் அவங்களோட ஆப்போனன்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹல்லா போல் கொஞ்சம் நல்ல போல் ராஜஸ்தான் ராயல்ஸ் தான். ஏன்னா தட்டு மாதிரி திக்கி திசை மாதிரி பிளே ஆஃப் வந்தாங்க. பட் அவங்க ஸ்டார்ட் பண்ணதுக்கு ஃப்ளாம் பாயிண்ட்டாக பிளே ஆஃபில் வந்திருக்கணும். ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தாங்க. டாப் 2ல் ஃபஸ்ட்டு வந்திருக்கணும்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் மிடில் சீசனில் அவங்க ஆஸ் யூஷுவல் குருமா கிண்ட ஆரம்பிச்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் டாப் 4ல் இருந்தாங்க. டாப் 4 தாண்டி 5-6க்குலாம் போனாங்க ஆர்ஆர். அதுக்கப்புறம் தட்டு மாதிரி லாஸ்ட் 2 மேட்ச் கூட இல்லை, டெல்லி மேட்ச் தோத்தாங்க. பட் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு மும்பை மேட்ச் டூ ஆர் டேன்றதுனால எப்படியோ தட்டு மாதிரி ஜெயிச்சுட்டு வந்துட்டாங்க. ஸோ ஆர்ஆருக்கு இது ஒரு டாப் சீட் டோர்னமெண்ட்டாக தான் இருக்குது. ஸ்டார்டிங்கில் கன்சிஸ்டண்டாக இருந்தாங்க, செகண்ட் ஹாஃபில் இன்கன்சிஸ்டண்டாக இருந்தாங்க. பட் லாஸ்ட் மேட்ச்சில் என்ன பண்ணமோ அதை பண்ணிட்டு பிளே ஆஃப் வந்திருக்காங்க. ஸோ குடோஸ் டு ஆர்ஆர். ஸோ ஆரோட பிளேயிங் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் ஹெட்மேர் ஆட வைக்கிறதா தெரியல. ஹெட்மேர் மேலே உங்களுக்கு காண்டா இல்லை ஹெட்மேருக்கு எதாவது இன்ஜுரின்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி ரவி பிஷ்னாய்க்கும் என்ன ஆச்சுன்னு தெரியல. பர்பிள் கேப் லிஸ்ட்டில் இருந்தார், டாப் 5ல் இருந்தார். அவருக்கு அப்புறம் அந்த யஷ்ராஜ் புஞ்சா நல்லா தான் போகிறாரு, சூப்பராக போகிறார், இஸ் டெலிவரிங் வெல். நான் அதை குறையே சொல்ல. பட் பிஷ்னாயா யஷ்ராஜ் புஞ்சானா பிஷ்னாய் பக்கம் தான் போவாங்க. இவங்க ஏன் பிஷ்னாய் பக்கமே போக மாட்டாங்கன்னு தெரியல. எனக்கு அது ஒரு வியர்டாக இருக்குது இப்போ வரைக்கும். ஏன் பிஷ்னாய் ஹெட்மேர் டீமில் இல்லைன்னு சொல்லிட்டு. பட் த டசன்ட் ரூல் அவுட் தட் அதர்ஸ் டிடன்ட் டூ வெல். அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. பட் ஐம் ஷாக் டு சி பிஷ்னாய் அண்ட் ஹெட்மேர் கெட்டிங் டாப் ஃப்ரம் செகண்ட் ஹாஃப் ஆஃப் த சீசன். சரி, ஓகே, 11th வந்துடுவோம். யசஸ்வி ஜெய்ஸ்வால் அண்ட் வைபவ் சூரியவன்ஷி அங்கே எப்படி ஹெட்டோ அபிஷேக்கோ இங்கே எப்படி இவங்க ரெண்டு பேர் கொடுத்தா மட்டும்தான் ஆர்ஆரால் ஜெயிக்க முடியும். மும்பை மேட்ச் எனக்கு அதிசயமாக இருந்தது. ஏன்னா 2 பேருமே 30+ தாண்டாமல் பவர் பிளேக்குள்ளேயே அவுட் ஆகிட்டாங்க. பட் அப்படியுமே பார்த்தீங்கன்னா த்ரூவ் ஜுரேல், ஜடேஜா, டோனன் ஃப்ரேரா, சுபம் டுபே, ஜாஃபர் ஆர்ச்சர், ரியான் பராக் வச்சு எப்படியோ 200 அடிச்சாங்க. திஸ் ஜஸ்ட் ஷோட் தட் ஆர்ஆர் வித்வுட் சூரியவன்ஷி அண்ட் ஜெய்ஸ்வால் கேன் ஸ்கோர் 200ன்றது ஒரு பாசிட்டிவ் சைன். அன்னைக்கு கடைசி மேட்ச்சில் நிறைய பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனை எல்லாம் ஹேண்டில் பண்ணாங்க. ஸோ அதனால் வைபவ் சூரியவன்ஷி லாஸ்ட் டைம் ஒரு 100 போட்டார் எஸ்ஆர்ஹெச் கேங்ஸ்டர். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது ஜெய்ப்பூரில். ஸோ அந்த வெறியோட அவர் வருவார். ஏன்னா இது ஒரு டூ ஆர் டே மேட்ச், தோத்தா வெளியே, ஜெயிச்சா தான் உண்டுன்ற போது வைபவ் சூரியவன்ஷி வில் கோ ஆல் கன்ஸ் பிளேசிங். ஜெய்ஸ்வால் இந்த சீசன் அவருக்கான சீசன் இல்லை, ரொம்ப இன்கன்சிஸ்டன்ட்டாக இருந்திருக்கார். பட் அட்லீஸ்ட் எலிமினேட்டர்லையாவது கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் பண்ணி ஆடி ஒரு 50 போட்டு டீம் வைஸ் சேர்க்கணும். ஏன்னா அவர் தான் டீம் வைஸ் கேப்டன் வேறு. ஸோ ஹி ஹேஸ் டு டூ வெல். சூரியவன்ஷிக்கு ஒரே மோடு தான். பட் எல்எஸ்டி மேட்ச் மாதிரி ஒரு 10 பால்ஸ் வெயிட் பண்ணி ஆடக்கூடிய மோடு இப்போ அவர் வெயிட் பண்ணியிருக்காருன்ற போது இட்ஸ் ஜஸ்ட் அ குட் சைன்ஸ் தட் சூரியவன்ஷி அண்ட் ஜெய்ஸ்வால் ஆர் மோஸ்ட் டெட்லி பிளேயர்ஸ் எஸ்ஆர்ஹெச் வில் பி ஃபியர்ட் ஆஃப். த்ரூவ் ஜுரேல் நல்லா ஆங்கர் இன்னிங்ஸ் ஆடுவார், டைம் எடுத்துப்பார், சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆடுவார். ஸோ அவரை நான் குறை சொல்ல மாட்டேன். ஸோ அங்கே எப்படி ஒரு ரிலேபிள் டாப் 3 இங்கே ஒரு நல்ல ரிலேபிள் டாப் 3, அது ஒரு பவர்ஃபுல்லான டாப் 3, அவ்வளோதான் டீம் வித்தியாசம். பட் மற்றபடி ஐ ஓன்ட் ரூல் அவுட் திஸ் டாப் 3. இதுவும் நல்ல வேலை செய்கிற டாப் 3. சூரியவன்ஷி ஜெய்ஸ்வாலுக்கு மாட்டிச்சுன்னா அங்கேயே மேட்ச் ஓவர். ஜுரேலும் வந்து அடிப்பார். ரியான் பராகும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்கன்சிஸ்டன்ட்டாக இருந்திருக்காரு. 2 மேட்ச் டெல்லி மேட்ச்சில் ஒரு 80-70 அடிப்பார். அதுக்கப்புறம் ஒரு மேட்ச் 40-50 அடிப்பார் டெல்லிக்கு அகேன்ஸ்டாக. மற்றபடி அவருமே எங்கேயும் அரைவாகல. ஸோ ரியான் பராக் ஹேஸ் டு கம் குட் ஆஸ் அ கேப்டன். அட்லீஸ்ட் ஒரு 30-40 தான் அடிக்கணும். நம்பர் 5ல இருந்து தான் ஆர்ஆருக்கு ரியல் ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா டோனன் ஃப்ரேரா ஒரு மேட்ச் அடிச்சா ஒரு மேட்ச் அடிக்க மாட்டாரு. டாசன் ஷனக்காவை மாற்றி பேட்டிங் ஆர்டரில் இறக்குனாங்க. பட் மும்பை மேட்ச்சில் ஃபைனலி அவர் நம்பர் 5 இறக்குனாங்க. அது 5-6 தாண்டி நீங்கள் அவரை கீழே இறக்கக்கூடாது. ஸ்ரீலங்காக்கே அவர் ரொம்ப கீழே இறக்கி T20 வேர்ல்ட் கப்பில் வேஸ்ட் பண்ணாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 4 or 5 ஷனக்கா இருக்குங்க. இஸ் அ குட் பிளேயர், டைம் எடுத்துப்பார். பட் ஒன்ஸ் அரைவ் ஆட்டார்னா கண்டிப்பாக ஒரு பெரிய ஹிட்டிங் எபிலிட்டி டாசன் ஷனக்கான், டானன் ஃப்ரேரா 2 பேருக்கு இருக்குது. பட் அட் த சேம் டைம் தே கேன் பி இன்கன்சிஸ்டன்ட். ஏன்னா அது அவங்க பிரச்சனையாக இருக்குது. வராங்க, ஒரு 2 ஓவரில் நிற்கிறாங்க, அவுட் ஆகிட்டு போகிறாங்க. ஸோ யாரோ ஒருத்தராவது நின்று ஆடினா தான் மிடில் ஓவர்ஸில் ஆர்ஆருக்கு அந்த ஹிட்டிங் எபிலிட்டி அண்ட் ஆல்சோ டீப் த்ரூ 20 ஓவர்ஸ் அவங்களால ஆடி கொடுக்க முடியும். ஏன்னா ஹெட்மேர் இல்லாத குறைய அவங்க 2 பேர் யாராவது தீர்த்து வைக்கணும். சுபம் டுபே ஹைலி இன்கன்சிஸ்டன்ட்டாக இருந்தார். பட் இந்த சீசன் கொஞ்சம் ப்ராமிஸ் காமிச்சிருக்காரு. பட் அப்பவுமே அவர் ஒரு 10-20 வரணும். பட் அவர் ஹைலி இம்பாக்ட் பிளேயர் தான் யூஸ் பண்ணாங்க. ஸோ மோஸ்ட்லி பிளேயிங் வைப்பாங்க, இம்பாக்ட் பிளேயர்னு எனக்கு தெரியல. பட் நான் தான் இம்பாக்ட் பிளேயர் வைப்பேன். ஏன்னா ஜடேஜா ஆர்ச்சர் பேட்டிங் இருக்கிறப்போ உங்களுக்கு இன்னும் சுபம் டுபே தேவையா அப்படின்னு தான் எனக்கு கொஸ்டின் மார்க் வருது. ஸோ ஜடேஜா அவர் இப்போது இன்ஜுரி நிகழுன்றாங்க. நான் ஜடேஜா இந்த மாதிரி ஐபிஎல் ஹிஸ்ட்ரி பார்த்து கிடையாது, இன்னும் வியர்டாக இருக்குது. பட் ஜடேஜா இஸ் ஜடேஜா. அவர் வந்து ஒரு குவிக் ஃபயர் 20-25 அச்சு கொடுத்துட்டு போவார். ஆர்ச்சர் லாஸ்ட் மேட்ச் மும்பை கைங்ஸாக ப்ரொமோஷன் கிடச்சது, ஒரு சூப்பர் 30 அடிச்சான்ற போது உங்களுக்கு 8 பேர் பேட்டிங் ஆடுறாங்க. இதுக்கு மேலே சுபம் டுபே தேவையா? அதுதான் என் கேள்வி. ஸோ ஆர்ச்சர் வரைக்குமே சூப்பர் பேட்டிங் இருக்குது. அண்ட் ஆல்சோ பவுலிங்கில் ஆர்ச்சர் ஹஸ் பீன் ஃபினாமினல், டாப் நாட்சாக இருக்காரு. நாண்டே பர்கர் திரும்பி நல்லா போட்டு 2 விக்கெட் எடுத்திருக்காரு. யஷ்ராஜ் புஞ்சாவும் நல்லா டெலிவரி பண்ணுறாங்க. விஜய் சர்மா ஹஸ் பீன் டூயிங் வெல். ஸோ அவங்களோட பவுலிங் அட்டாக் இப்போ ஓரளவு பார்க்க நல்லா இருக்குது. ஸோ இப்போ இம்பாக்ட் பேராக யார் எடுத்துன்னு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பேட்டர் வேணும்னா டெஃபினெட்லி தே வில் கோ டுவர்ட்ஸ் சுபம் டுபே. ஏன்னா ஆல்ரெடி அங்கே ஒரு 6 பவுலிங் ஆப்ஷன் இருக்குது. ஜடேஜா, யஷ்ராஜ் புஞ்சா, விஜய் சர்மா, ஜோஃப்ரா ஆர்ச்சர், நாண்டே பர்கர், இது இல்லாமல் ஷானக்கா, டோனன் ஃப்ரேரா, 7 பவுலிங் ஆப்ஷன் இருக்குது. அப்படி எங்கள் பேட்டிங் இன்னும் நான் டீப்பாக ஸ்ட்ரென்தன் பண்ணோன்னா தே வில் எய்தர் கோ ஃபார் சுபம் டுபே இல்லை ரவி சிங். அப்படி இல்லை எனக்கு ஒரு பவுலர் வேணும்னா அவங்க இன்னுமே போகலாம் ரவி பிஷ்னா இல்லைனா துஷார் தேஷ்பாண்டேக்கு. ஆனால் சந்தீப் சர்மாக்கு இன்ஜுரின்றாங்க. ஸோ ரூல் அவுட் டீம். ஸோ அதனால் ஆர்ஆருக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது, வல்னரபிலிட்டி இருக்குது. ஆனால் கன்சிஸ்டன்சி இல்லை. யஷ்ராஜ் கிட்ட அது ஒன்று இருக்குது, இவங்க கிட்ட அது ஒன்று இல்லை. அவ்வளோதான் இந்த 2 டீமுக்கு வித்தியாசம். ஏன்னா ஹைலி வைபவ் சூரியவன்ஷி, ஜெய்ஸ்வால் சப்போஸ் அந்த எஸ்ஆர்ஹெச் ஆர்ஆர் ஆடின மாதிரி சீக்கிரம் அவுட் ஆகிட்டாங்க, யாரும் இவங்களை ரெஸ்கியூ பண்ணுவா, பவுலிங் டெலிவர் ஆகுமா, இதுதான் கேள்வி. பட் ஆர்ஆர் நல்லா தான் இருக்குது. சரி, ஓகே மக்களே, 2 டீம் பற்றியும் பிளேயிங் லோன் பேசியாச்சு. மேட்சப்ஸ்குள்ளே போவோம். ஸோ ஆஸ் யூஷுவல் இங்கே வந்து ஒரு 3 மேட்சப்ஸ் நான் 2 இன்னிங்ஸில் எடுத்துன்னு வரேன். ஸோ ஃபஸ்ட்டு மேட்சப் வில் பி பேட் கமின்ஸ் வைபவ் சூரியவன்ஷி அண்ட் செகண்ட் மேட்சப் வில் பி என்ன சொல்கிறது
சாகிப் ஹுசேன் vs யசஸ்வி ஜெய்ஸ்வால். அந்த சைடு பார்த்தீங்கன்னா இன்னொரு மேட்சப் எப்படி எடுத்துன்னு வரோன்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர் vs அபிஷேக் சர்மா, ஜோஃப்ரா ஆர்ச்சர் vs டிராவிஸ் ஹெட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, நாண்ட்ரே பர்கர் vs இஷான் கிஷன் அண்ட் யஷ்ராஜ் புஞ்சா vs ஹென்ரிக் கிளாசன். இந்த சைடு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா vs ஹென்ரிக் கிளாசன் ஒரு இம்பார்ட்டன்ட் பேட்டிலாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி அங்கே சைடு என்ன ஏதுன்னு பார்த்தீங்கன்னா டோனோன் ஃபேரன், டாசன் ஷனக்கா vs ஈஷான் மலிங்கா. ஸோ இதெல்லாம் தான் கீ மேட்சப்ஸாக இருக்கும். சரி, அவள் தான் மக்கள் ப்ரெடிக்ஷன் டைமுக்குள்ளே போவோம். ஸோ முலன்பூர் ஆடுறாங்க வெட்னஸ்டே நைட்டு 7:30 மேட்ச். கண்டிப்பாக 2 டீம்லையும் ஒரு தடாலடி பேட்டிங் நினைப்பு இருக்குது. ஸோ இட் வில் பி த டீம் விச் போல்ஸ் வெல் வில்ஸ் வெல். ஸோ அப்படி தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஸோ அப்படி பார்க்கும்போது ஆர்ஆரில் நீங்கள் ஆர்ச்சரை தூக்கிட்டீங்கன்னா பிரிஜேஷ் கொஞ்சம் இன்எக்ஸ்பீரியன்ஸு, யஷ்ராஜ் கொஞ்சம் இன்எக்ஸ்பீரியன்ஸு, ஜடேஜாக்கு 4 ஓவர் அவ்வளோ கொடுக்குறாங்களான்னு தெரியல, பர்கர் தான் கொடுக்குறாங்கன்னு போது எஸ்ஆர்ஹெச்கிட்ட அந்த பவுலிங்கில் ஒரு வல்னரபிலிட்டி அண்ட் ஆல்சோ தே ஹவ் டன் வெல்ன்ற போது பவுலிங் மட்டுமே 2 டீமோட பேட்டிங் நான் கம்பேரே பண்ணல. பவர்ஃபுல் பேட்டிங் எனக்கு ரெண்டுமே. பவுலிங் மட்டும் கம்பேர் பண்ணால் எனக்கு என்னமோ எஸ்ஆர்ஹெச் ஆர் ஃபேவரட்ஸ்ன்னு வந்து. ஸோ ஐம் கிவிங் எஸ்ஆர்ஹெச் 55, ஆர்ஆர் 45. ஏன்னா எஸ்ஆர்ஹெச் ஹவ் டன் வெல் அண்ட் ஆர்ஆர் லீக் ஸ்டேஜ் 2 இதையும் தோக்கச்சிருங்க. மேபி ரோல்ஸ் ரிவர்ஸ் ஆடலாம், வைஸ் வர்ஸ் ஆகலாம், ஆர்ஆர் திரும்பி தோக்கடிக்கலாம். ஆர்ஆர் தோக்கடிச்சாலும் எனக்கு சந்தோஷம், எஸ்ஆர்ஹெச் ஜெயிச்சாலும் சந்தோஷம். பட் இங்கேருந்து தேர்ட் பிளேஸ்லேருந்து என்ன சொல்கிறது 3 மேட்ச் ஆடி கப்படிக்கிற அளவுக்கு 2 டீமும் கம்பேர் பண்ணும்போது எபிலிட்டி இருக்கான்னு கேட்டால் அது எஸ்ஆர்ஹெச்க்கு இருக்குன்னு. ஸோ அதனால தான் நான் எஸ்ஆர்ஹெச் சொல்கிறேன். நீங்கள் யார் ஜெயிப்பா எஸ்ஆர்ஹெச் ஆடலாம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் பக்கத்தில் வீடியோட எண்டு பாட்டு கொண்டு வந்து. ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். டியூரேஷன் நினச்சி வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக பாருங்கள். 2 டீம் பற்றி நான் பேசியிருக்கேன். ஸ்ட்ரென்த்ஸு, வீக்னஸ், பிளேயிங் லெவன், ஃபைன் வின் கண்டிஷன்ஸ், பிட்ச் அனாலிசிஸ் எல்லாமே பேசியிருக்கேன். ஸோ ஹோப் அந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். குவிஸ் செக்ஷனும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.